டைமே ஒரு ட்ரெயின் மாதிரி. நாமெல்லாம் ஒரு பேசஞ்சர் மாதிரி அதில உட்கார்ந்துருக்கோம். அப்படியே அது நம்மள இழுத்துட்டு போகுதுன்னு நினைக்கிறோம். கிடையாது. நாம தான் ட்ராக்கு. டைம் நம்ம மேல போயிட்டு இருக்கு. அதான் உண்மை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டைம் ஒரு ட்ரெயினா உருவகப்படுத்துனீங்கன்னா, நீங்க உங்கள ட்ரெயினுக்குள்ள உட்கார்ந்திருக்கிற பேசஞ்சரா நினைக்கிற வரைக்கும், வாழ்க்கையில உருப்பட மாட்டீங்க. டைம் அப்படியே போயிட்டு இருக்குது. நாம எல்லாம் அந்த பேசஞ்சரா ட்ரெயின்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். அது போயிட்டு இருக்குது. அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் டெல்யூஷன்லயே தான் இருப்பீங்க. எப்போ? இல்ல. நாம ட்ரெயின் ட்ராக்கு, தண்டவாளம் நாம. நம்ம மேல தான் காலம் போயிட்டு இருக்கு. நம்ம கான்ஷியஸ்னஸ் மேல தான் காலம் போயிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டைம தேடுனீங்கன்னா, கடந்த காலம் இல்ல, எதிர்காலம் இல்ல, நிகழ்காலமும் இல்ல. ஆனா உங்க இருப்புல இருந்தீங்கன்னா, உங்க மேல தான் 3ம் போயிட்டு இருக்கு. உங்க கான்ஷியஸ்னஸ் தான் கேன்வாஸ்ங்கய்யா. டைம்ங்கிறது டிராயிங், பெயிண்டிங்ங்க. அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு. இல்ல சினிமா திரை. உங்க கான்ஷியஸ்னஸ் தான் சினிமா திரை. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இதெல்லாம் சினிமா மாதிரி போய்கிட்டே இருக்கு அது பாட்டுக்கு. திரை சினிமாவை பார்க்க ஆரம்பிச்சது தான் பிரச்சனை. திரை சினிமாவை பார்க்க ஆரம்பிச்ச உடனே திரையில எரியற மாதிரி காட்சி வந்தனே, திரை ஐயோ ஐயோ நடிச்சுட்டான், ஐயோ நான் எரியறேனேன்னு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் திரை என்பதை தெரிந்து கொண்டீர்களானால், இந்த காலம்ங்கிற சினிமா நம்ம மேல ஓடிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கடந்த காலம் உங்களை பெரும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. We suffer because we agonize over a past that exists only as a thoughts in the present.